ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான 5.1 ரிமோட் கிட்ட பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்போட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்பில்ட் பண்ணுறக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்டு சிங்கிள் ஏசி வச்சது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்கோடிங் ஆப்ஷனோட உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையரை ஆன் ஆஃப் செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி இண்டிகேட்டரு. வாங்க ஆம்போட பேக் சைடு பார்க்கலாம். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டிவிடி இன்புட்டு கொடுக்கக்கூடிய ஆர்சி சாக்கெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஆக்ஸ் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ஆர்சி சாக்கெட்டு. இதில் வந்து உங்களுக்கு வந்து 3 ஆக்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆக்ஸ் 1, 2, 3. இந்த ஆக்ஸில் வந்து இது ஆர்சிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கு. சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்குறது லெஃப்ட் ரைட்டு. இது சென்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆப்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நார்மல் கிட்டு தான் கேட்டாங்க. அதனால் ஆப்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் கூலிங் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏர் இன்னுக்காகவும் ஒன்று வந்து ஏர் அவுட்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஏர் இன்னு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய குமார் ஃபெட்டு மேலே குளிருக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இன் இப்படி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தள்ளிடும். ஸ்பீக்கர் சைடுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 சாக்கெட் போடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட் போடக்கூடிய சாக்கெட். இது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங் போடக்கூடியது. இது சென்ட்ரு, இது சப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஆம்ப் உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கூடிய முதல்ல ஸ்பேர்ஸை பார்த்துடலாம். நம்ம 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7294 டிடிஎஸ் 7294 வந்து பார்த்திங்கன்னா நான் 5 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு, சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு. ஸோ 5 ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குமார் ஆடியோஸ் 300+300 வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மோனோ வந்து போடுறதுக்கு பதிலாக ஸ்டீரியோ வாங்கி பிரிட்ஜ் பண்ணிக்கிறது நம்மள போடுறது. அப்போ தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 2 சப்பு கேட்குறாங்க அப்படின்னிங்கன்னா இந்த மோனோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம ஸ்டீரியோவாக கனெக்ஷன் பண்ணி 2 சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் 2 சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா இதிலே நம்ம லோட் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் ஏசி சென்சார் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிலே செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 8 சேனலுக்கு நான் போட்டிருப்பேன். அடிஷ்னலாக 2 சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் விட்டு வச்சுருக்கிறேன். எக்ஸ்ட்ரா சப்புக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சென்டருக்கு வந்து கேட்டாங்கன்னா அடிஷ்னலாக நான் ஒன்று விட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய ரிமோட் கிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்டு டிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடியது. இதில் என்னென்ன இன்புட் கொடுத்துக்கலாம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ அவுட்புட்டு, இது ஆக்ஸ் இன்புட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா டிவிடி இன்புட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கு போகக்கூடிய டேட்டா லைன், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி கொடுக்குற இன்புட். ட்ரான்ஸ்ஃபார்மரைசன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 24024 10 ஆம்பியர் ஃபுல் ஹெச்டியில் போட்டிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1212க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஆம்பியர் தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா
FM mode. உங்களுக்கு ஏசி சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா டிலே செக்ஷன் ஆன் ஆயிருச்சு. இதில் நான் என்ன ஃபீச்சர் பண்ணியிருக்கிறேன்னா, இதில் ஏதோ ஒரு ஸ்பீக்கர் லைன் ஷார்ட் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். எந்த ஸ்பீக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து வெளியில் வராது உங்களுக்கு. ஸோ இந்த லைட் வந்து இண்டிகேஷன் ஆகிருக்குதுன்னா எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ட் இல்லைன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் இண்டிகேட் ஆஃப் ஆகிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பீக்கர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்போட ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ மற்ற ரிமோட் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் மாடல் ரிமோட் கட்டில் நம்ம வந்து யூஎஸ்பிக்கு ஒரு ரிமோட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இதில் மெர்ஜ் பண்ணியே காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம யூஎஸ்பிக்கு போகக்கூடிய 5 வோல்ட்டு ப்ளஸ் மைனஸ். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சென்சாரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் மெர்ஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஆக்ஸ் இன்புட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூஎஸ்பி பிளேயர் ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு யூஎஸ்பி ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளேயர் ஆன் ஆயிரும். இதுலேயே வாங்க செக் பண்ணி பார்க்கலாம்.